ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பாகம் 27. இந்த பகுதியில் அவனுடைய, அவனுக்கு அல்லது அவனை பற்றின ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்துகிற ஆங்கிலம் மிகவும் இலகுவானது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, ஆங்கிலம் அதை அழகான முறையில் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பேசுவது இலகுவாக இருக்கும். சிலருக்கு அவன் அல்லது அவனை, அவனுக்கு என்றதை எப்படி சொல்வது என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அவனுக்கு எப்படி சொல்றது ஆங்கிலத்தில்? ஹி. ஓகே, நாங்கள் ஆல்ரெடி படித்திருக்கிறோம். HE, ஹி என்றா அவன். அப்ப அவன் எங்களுக்கு தெரியும். ஆனா அவனை வச்சு கொண்டு அவனுடைய பென்சில், அவனுடைய மனைவி, அவனுடைய கார், அவனுடைய வீடு அப்படி என்ற விஷயங்களை கதைக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கீ வைஃப் அப்படி என்று சொல்லிச்சோன்னா அதுக்கு அர்த்தம் இருக்காது. அப்ப அதை எப்படி சொல்றது என்று பார்க்கலாம். ஓகே, ஹிஸ் அப்படி என்று சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் அவனுடைய அல்லது அவனுக்கு. சாரி ஹிஸ் என்று சொல்லி சொன்னா அவனுடைய. அதுவே ஹிம் என்று சொல்லி சொன்னா நீங்க அவனை அல்லது அவனுக்கு என்று பொதுவான வாக்கியங்களுக்கு பாவிக்கலாம். ஹிஸ் என்றது அவனுடைய, அதாவது அதை சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா உரித்து உங்களுடைய உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்கள் ஹிஸ் என்று சொல்லுவீங்க. ஓகே, உதாரணம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்டுக்கு ஹிஸ் வைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய மனைவி. இப்ப ஹிஸ் வைஃபை ஹி வைஃப் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சொன்னா சிரிப்பாங்க. அவனுடைய மனைவி என்றதுக்கு நீங்க அவன் மனைவி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது முற்றுப்பெறாத வாக்கியமாக இருக்கும். அப்ப அவனுடைய என்ற சொல் பொருள் வாரத்துக்கு நீங்கள் ஹிஸ் அப்படின்னு பாவிக்கணும். உதாரணம் ஹிஸ் வைஃப். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவனை, கோல் ஹிம், இல்லாட்டி அவனுக்கு கோல் பண்ணு, அவனை கூப்பிடு, அவனுக்கு கோல் அடி அப்படின்னு நீங்க சொல்லலாம். கோல் ஹிம், ஹிம் என்ற அவனை அழை, அவனை கூப்பிடு. கோல் ஹிம். ஓகே, வெரி சிம்பிள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா கம் வித் ஹிஸ் ஐடென்டி கார்டு. ஐடென்டிக்கு இதுல டி போடுறதுக்கு பதில் ஐ போட்டு ஸ்பீடா டைப் பண்ணதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. கம் வித் ஹிஸ் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய அடையாள அட்டையோடு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கோல் ஹிம் ரைட் நவ். அதாவது உடனடியா அவனை இங்கே கூப்பிடு. கோல் ஹிம் ரைட் நவ். ரைட் நவ் என்று சொல்லி சொன்னா இப்பன்றத கொஞ்சம் உறக்க சொல்ற மாதிரியான ஒரு பொருள். ரைட் நவ்ண்டா உடனடியா ஆளுங்க வரணும் அப்படின்னு அர்த்தம். கோல் ஹிம் ரைட் நவ், அவனை உடனடியா இங்க கூப்பிடு. அடுத்தது பாருங்க, ஐ லைக் ஸ்டைல். என்ன ஸ்டைல்? ஹிஸ் ஸ்டைல். அவனுடைய ஸ்டைல் பண்ற விதம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. ஐ லைக் ஹிஸ் ஸ்டைல். ஐ லைக் ஹிஸ் வைஃப் என்று சொல்லிடாதீங்க, இந்த அடிக்க வந்துடுவான். அதனால ஐ லைக் ஹிஸ் ஸ்டைல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஐ லைக் ஹிஸ் ஸ்டைல், ஐ லைக் ஹிஸ் மோட்டர் பைக், ஐ லைக் ஹிஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னுலாம் சொல்லலாம் நீங்க. அதாவது அவனுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ அதை நீங்க இதுக்கு பின்னால சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, அதே போல இன்னொரு உதாரணம், ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். முழுசா நீங்க அவனை சொல்லலாம், ஐ லைக் ஹிம். அவனுடைய பொருள் இல்லாமல் அவனையே முழுதாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஐ வில் கில் ஹிம் அப்படின்னா நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வில் என்றது உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் டென்ஸ். அதை நாங்கள் ஃபியூச்சர்ல கிராமர் செக்ஷன்ல பார்க்கலாம். ஐ வில் கில் ஹிம் அப்படின்னா நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஹிஸ் பாவிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஐ வில் கில் ஹிஸ் வைஃப். நான் அவனுடைய மனைவியை கொலை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கில் நான் கொலை செய்வேன். ஹிஸ் வைஃப், அவனுடைய வைஃப். ஓகே, இந்த கிஸ்ஸுக்கு அர்த்தம் அவனுடைய. ஹர் வைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்ல, இருக்குதுன்னு சொல்லலாம். ஏனண்டா இப்ப பெண்களும் திருமணம் செய்து கொள்கிறபடியால ஹர் வைஃப் என்றது கிட்டத்தட்ட சரின்னு சொல்லலாம். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்கள். ஐ வில் கில் ஹிஸ் வைஃப். ஓகே, இந்த ஹிஸ்ன்றது அவனுடைய. ஓகே, இந்த ஹிஸ்ஸுக்குரிய ஆளாரு? இந்த வைஃபின் ஹஸ்பண்ட். ஓகே, ஹிஸ் வைஃப். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
don't trust him அப்படின்னு அர்த்தம். ஓகே, don't trust him அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவனை நம்பாதே. ட்ரஸ்ட்ன்றது நம்புறது. do not trust. ஓகே, don't trust ஆர அவனை. don't trust her, don't trust them, don't trust us அப்படின்னு சொல்லலாம். நீங்க don't trust us அப்படின்றா எங்களை நம்பாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். I hope என்றா நான் நம்புறேன் he sold his car. ஓகே, நான் நம்புறேன் அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு விட்டான், தன்னுடைய காரை விட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். காருக்கு மகிழ்ந்து ஊர்தி அப்படின்னு தமிழ்ல சொல்றது யாருக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். காருக்கு தமிழ் மகிழ்ந்தூர்தி, சிற்றூர்தி, பேருந்து என்ற மாதிரி மகிழ்ந்தூர்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஐ ஹோப் he sold his car. ஓகே, நான் நம்புகிறேன் அவன் அவனுடைய காரை விட்டு விட்டான் அப்படின்றது. அப்ப his car அவனுடைய கார். ஓகே, இது ஒரு சின்ன உதாரணம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.